ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக். சில தினங்களுக்கு முன் ஜெயிலில் ஒரு மனிதர் 1991 ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் தவறான முறையில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் பேரறிவாளன். அந்த பேரறிவாளன் ஜெயிலே இருந்து படித்து அவர் ஒரு டிப்ளமோ ஹோல்டர். ஆனால் அவர் 19 வயதில் ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 31 வருஷம் இருந்தார் சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட பேரறிவாளன் சிறையில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் படித்து மரண தண்டனையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டிப்ளமோ படித்து நினைச்ச அவர் ஒரு லா படிக்கணும். அங்கேயே பிஎஸ்சி அங்கே லா படிக்க சூஸ் பண்ணி அதை படித்து கிட்டத்தட்ட 31 வருஷம் கழித்து வெளியே வந்த அவர் இன்றைக்கி சில தினங்களுக்கு முன்னே சென்னை பார் கவுன்சிலில் பதவி ஏற்றுக்கிட்டார். ஸோ இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியுடைய சில பேர் போராட்டம் பண்ணுறாங்களாம். இது இந்திய ஜனநாயகத்துடைய கருப்பு நாள், சட்டத்துடைய கருப்பு நாள்ன்றாங்களாம். மயிலாடுதுறை ஆகக்கூடிய எம்பி, காங்கிரஸ் எம்பியான சுதா ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க, இது எல்டிடி ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி பிரபாகரன் அவர்களின் பேச்சால் அவங்க ராஜீவ்காந்தியை கொன்னாங்க அதுவும் பேசி அவர் மீது ஒரு தவறான ஒரு தகவலை சொன்னாங்க. அவருக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு கோர்ட்டை 31 வருஷம் அவரை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த தவறான குற்றம் சாட்டப்பட்ட நபர் இஸ் நாட் எ வெர்டிக், குற்றம் சாட்டப்பட்டவர், புரிஞ்சுடுங்க, அலிஜெடுமாங்க, அதாவது அலைங்கன்றுமாங்க. ஸோ இதை இவர் இப்படி பேசினது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுக்கும், அதாவது விடுதலை புலி அமைப்பு தலைவர் தமிழ்நாடு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இப்படி பேசினதுனால தமிழ் தேசியவாதிகள் மிக கோபத்தில் ஆர்த்திருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் ஈழத்தமிழர்கள் அழியறதுக்கான முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். 2009 அவங்க இப்போ உள்ள ஜென்சிக்கு பசங்க அவங்களுக்கு தான் தெரியாது அவங்களோட இன்னொரு காங்கிரஸ் எல்லா மாநிலம் தோற்று போகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன 19 கிட்ஸ் சொல்லுவான், ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்ச பாவத்துக்கு தான் இப்போ காங்கிரஸ் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தையும் இப்போ திமுகவோட காலை நக்கிட்டு கிடக்குறீங்க. ஸோ இதுதான் உண்மை. திமுக இல்லைன்னா அவங்க கிடையாது, அதுதான் உண்மை இங்கே. ஸோ அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில கட்சி காலை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. சொந்த கால் காங்கிரஸுக்கு கிடையாது. ஸோ பாஜக அளவுக்கு அங்கே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆட்சியை பறி கொடுத்து காங்கிரஸ் தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு தீவிரவாதின்னு சொல்லி அந்த காங்கிரஸோட எம்பி சுதா அவங்க சொல்லியிருக்காங்க. சில பேர் மதுரையில் காந்தி சாலை முன்னாடி அவங்களே செருப்பால் அடிச்சுக்கிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்து நமக்கு என்னென்னா, ஏன் அவங்க காங்கிரஸ் மறுபடியும் அதே முகத்தை போகுது? ஏன்னா இப்போது சீமான் அவர்களுக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சீமானின் தான் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கு. இன்றைக்கி நாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள், இந்த ஜென்சிக்கு பசங்க ஒரு சில தமிழ் தேசியம் பிரபாகரனை பற்றி தெரிகிற அளவுக்கு சீமான் தான் காரணம். ஸோ அப்பேற்பட்ட இந்த விளைவுனால் இந்த அம்மா அப்படி பேசினது தமிழ் தேசியவாதிகள் நடுவில் வெறுப்பை தான் ஏற்படுது காங்கிரஸுக்கு. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல, ரிசல்ட்டு காங்கிரஸ் 28 சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க சரியாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த விளைவுனால் இந்த எம்பி இப்படி பேசியிருக்காங்க. ஸோ ராஜீவ்காந்தி கொலையை விடுதலை புலிகள் மீது அலிஜேடுமாங்க, அதாவது குற்றம் சாட்டப்பட்டுள்ள, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். விடுதலை புலிகளும் அவங்க தான் கொண்டாங்கன்னு ஏற்றுக்கலை பழியை, அவங்க நாங்கள் பண்ணலான்னு சொல்லி அவங்க புலிகள் மீதே இந்த பழி சுமத்தப்படுகிறது தான் இப்போது அவங்க கரை பிடிஞ்ச ஒரு இதுவாக இருக்குது. ஈழத்தமிழர் அழிவதற்கான முள்ளிவாய்க்காலில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஜோன், அதில் இங்கே பயம் இல்லாமல் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ பெண்களெல்லாம் சிங்கள இராணுவர்கள் நிர்வாணப்படுத்தி உள்ளே அனுப்பி அதுக்கப்புறம் பாம்பு போட்டு அவ்வளோ 1 லட்சம் பச்சை குழந்தைங்க, வயிற்றில் இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு செத்தாங்க. அதுக்கு இலங்கை அரசுக்கு மேலே போர்க்குற்ற நடவடிக்கை இருக்குது. இந்தியா பைகாட் பண்ணது, ஐநாவில் பைகாட் பண்ணுறது இன்டைரக்ட் சப்போர்ட்டுன்றது தான் உண்மை. அப்பேற்பட்ட இந்தியாவுக்கு இன்னையும் அதே பாஜக துணை போகுது, இதே காங்கிரஸ் துணை போகுது. ஸோ இந்த சுதா அவர்களுடைய இந்த பேச்சு அரசியலில், தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ் தேசியவாதிகளின் வளர்ச்சி மேலும் வளரணும்னு நான் இது மாதிரியான பேச்சுக்கு. ஆனால் நான் ஒரு பத்திரிக்கையாளனா ஒரு ஈழத்தமிழ் விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தேன்னா ஒவ்வொரு பத்திரிகைகளும் தமிழ் தேசியவாதத்தை தன்னை அறியாமலே பேசிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஈழத்தில் தமிழர்கள் கொடுமை நடந்திருக்கு 2009. ஸோ இந்த மே மாதன்றது அவ்வளோ ஈழத்தமிழரோட ரத்தம் ஒரு ரத்த ஆறு ஓடின இடம். அதனால் இந்த அம்மா இப்படி பேசினது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் சொல்லி என் வீட்டுக்குள்ளே முடித்து என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துருப சார் முத்துப்பிரகாஷ். பாய்.